கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிவன். நம்முடைய 9வது பார்ட் இது. ஸோ லாஸ்ட்டாக 2 பார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி அப்போ யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது அதோடைய கண்டினியூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா லார்டு செம்ஸ்ஃபோர்டு இவருடைய காலத்தில் 3 முக்கியமான நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919, 2வது ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1919, 3வது லக்னோ உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்டு இர்வின் இவருடைய ஆட்சி காலத்தில் 5 முக்கியமான நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா பூரண சுவராஜ்ய அறிக்கை பார்த்தீங்கன்னா 1929 வெளியிடப்பட்டது. 2வது சைமன் குழு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தது 1928. அடுத்து உப்பு சத்தியாகிரகம் 1930 நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் 1930 நடைபெற்றது. முதலாவது வட்டமேசை மாநாடு இவருடைய காலத்தில் நடந்தது 1930. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்டு காரன் வாலிஸ் இவருடைய காலத்தில் நிலையான நிலவரி திட்டம் 1793 இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்டு வெல்லஸ்லி பிரபு இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1798. ஸோ இதோடைய கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்த்து முடிச்சுப்போம். தேங்க்யூ.